வணக்கம், நான் ராதா. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஃபாரினர்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஆலிவ் ஆயில் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது டெனிச்சியா பியூர் ஆலிவ் ஆயில். இந்த டெனிச்சியாங்கிறது ஆஃப்ரிக்காவில் இருக்கிற ஒரு கண்ட்ரியோட நேம். டெனிச்சியா, நைஜீரியா இதெல்லாம் ஆலிவ் ஆயிலுக்கு ரொம்ப ஃபேமஸானது. ஆலிவ் ஆயில்ங்கிறது ஒலிவ மரத்தில் வளரக்கூடிய ஒலிவ பழங்களில் எடுக்கக்கூடியது தான் ஆலிவ் ஆயில். இந்த ஆலிவ் ஆயில் எப்படி யூஸ் பண்ணலாம், இதை யூஸ் பண்ணால் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி இதோட பேக்கேஜிங் பற்றி பார்த்துடலாம். இந்த ஆலிவ் ஆயில் இந்த மாதிரி ஒரு டின்னில் வருது. இது 100 ml. இதுக்கு ஃப்ரீயாக 25 ml எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. 100 ml ப்ரைஸ் 180 rupees. இதுக்கு செல்ஃப் லைஃப் 2 yearsக்கு மேலே கொடுத்துருக்காங்க. இது எப்படி ஓப்பன் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். இதை நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது நான் 10 yearsக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் வாங்கும்போது இது எப்படி ஓப்பன் பண்ணுறேன்னே தெரியல. இது எப்படி ஓப்பன் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். இதில் சின்ன சைஸில் இந்த மாதிரி ஒரு ரவுண்டாக ரிங் கொடுத்துருக்காங்க. இந்த ரிங் டைப்பில் இருக்கிற இதை மட்டும் மேலே இழுத்தோம்னா ஓப்பன் ஆகிடும். அவ்வளோதான், ஓப்பன் பண்ணியாச்சு. இதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு இதை அப்படியே ப்ரெஸ் பண்ணோம்னா க்ளோஸ் ஆகிடும். இந்த ஆயில் பிசு பிசுன்னு இல்லாமல் யூஸ் பண்ணுறதுக்கு லைட் வெயிட்டாக ரொம்ப நல்லாயிருக்கு. ஆலிவ் ஆயில் இப்படித்தான் இருக்குது. ஃப்ராக்ரன்ஸ் இல்லை, யூஸ் பண்ணும்போது பிசு பிசுன்னு இல்லை, யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா லைட் வெயிட்டாக இருக்குது. இது ஓப்பன் பண்ணிவிட்டு சரியாக க்ளோஸ் பண்ணி வைக்காட்டி ஆயில் கெட்டியாயிரும். அதனால் எப்போவும் க்ளோஸ் பண்ணி வைக்கிறது நல்லது. இந்த பிராண்டில் வர்ற ஆலிவ் ஆயில் ஹேர்க்கும் ஸ்கின்க்கும் யூஸ் பண்ணக்கூடியது. இதை தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது நல்லா ஃபேர்னஸ் கிடைக்கும், க்ளூமிங்கும் கிடைக்கும். இது சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது எப்படி யூஸ் பண்ணலான்னா, ஸ்கின்க்கும் ஹேர்க்கும் மசாஜ் ஆயிலாக யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லா ரிசல்ட் இருக்கும். எப்படின்னா, இந்த ஆயில் யூஸ் பண்ணிவிட்டு மசாஜ் பண்ணி அரை மணி நேரம் கழித்து குளித்தா ஸ்கின் நல்லா ஃபேர்னஸாக இருக்கும், நல்லா க்ளோவிங்காக இருக்கும். ஸ்கின்னில் ட்ரைனஸ் ப்ராப்ளம் சுத்தமாக இருக்காது. இது பெரியவங்களை விட பேபிஸ்க்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஃபேர்னஸ் கிடைக்கும். கலர் கம்மியாக இருக்கிற குழந்தைக்கு கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக ஃபேர்னஸ் கிடைக்கும். உங்களுக்கு ட்ரை ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குன்னா இதை பாடி லோஷன் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். பாடி லோஷன் மாதிரி யூஸ் பண்ணுறீங்கன்னா ஈவினிங் நைட் டைமில் யூஸ் பண்ணுங்கள். பொதுவாகவே ஒரு ஆயில் யூஸ் பண்ணிவிட்டு வெயிலில் போனோம்னா ரொம்ப பிளாக் ஆகிடுவோம். அதனால் நைட் டைம் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. அடுத்தது, இது ஹேர்க்கு எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். இது ஹேர்க்கு குளிக்கிறதுக்கு முன்னாடியும் யூஸ் பண்ணலாம், குளித்ததுக்கு அப்புறம் யூஸ் பண்ணலாம். இந்த ஆயிலோட கன்சிஸ்டன்சி ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கிறதுனால இது ஹேர்க்கு யூஸ் பண்ணும்போது ஒரு சீரம் அப்ளை பண்ண மாதிரி தான் இருக்குது. இது யூஸ் பண்ணும்போது ஹேர் நல்லா சில்கியாக இருக்குது, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நான் இது எங்கள் ஊரில் இருக்கிற ஃபார்மசியில் வாங்கினேன். நீங்கள் ஆலிவ் ஆயிலில் இந்த பிராண்ட் தான் வாங்கணுன்ட்டு இல்லை, உங்கள் ஏரியாவில் எந்த பிராண்ட் கிடைக்குதோ அது வாங்கிக்கோங்க. ஆலிவ் ஆயிலில் குக்கிங் ஆயில் தனியாக இருக்குது, ஹேர்க்கு யூஸ் பண்ணக்கூடிய ஆயில், ஹேர் அண்ட் பாடிக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஆயில் தனித்தனியாக இருக்குது. உங்களுக்கு எது தேவையோ கேட்டு படித்து பார்த்து வாங்குங்க. நான் ஹேர்க்கு பாடிக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஆயில் வாங்கியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.